கங்கை அமரனுடைய மூத்த மகனான வெங்கட் பிரபு சினிமாவில ஆரம்பத்துல நடிகரா அறிமுகமானாரு. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாததால இயக்குனரா அவதாரம் எடுத்தாரு. யார்கிட்டையும் உதவி இயக்குனரா பணியாற்றாம அவர் நேரடியா இயக்கிய தமிழ் படம் தான் சென்னை 28. இந்த படத்தை எஸ்பிபி உடைய மகனான சரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. கிரிக்கெட்டை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. தமிழ் சினிமாவின் வளர்ச்சி பாதையில சில திரைப்படங்கள் மட்டும் இல்லாம சில நிகழ்வுகள் பல்லாயிரக்கணக்கான கனவுகளுக்கு புதிய வாசலை திறக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் சென்னை 28. 2007 வருஷம் வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மட்டும் இல்லாம திரைத்துறையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவான சென்னை 28 நண்பர்கள், கிரிக்கெட், காதல், மன அழுத்தம் இந்த மாதிரியான மனித உறவுகளை மையமா கொண்டு நம்ம பக்கத்து வீட்டு பசங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தது மாதிரியே இந்த திரைப்படம் நகரும். வெங்கட் பிரபுவுடைய முதல் இயக்குனர் முயற்சி. இந்த படம் மூலமா அவர் சினிமாவுக்கு ஒரு புதிய சுவாசத்தை கொண்டு வந்தார்னு கூட சொல்லலாங்க. பாரம்பரியம் மாறாத அந்த கட்டமைப்புகள், ஹீரோ, வில்லன், காதல், குத்துப்பாட்டு அப்படி எல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம பசங்க, நம்ம ஏரியால இருக்கிற பசங்களுடைய கதையா மாறும் விதம் மக்களை ரொம்பவே ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். சோ இதே சினிமா வெங்கட் பிரபுவை தமிழ் சினிமாவின் தனித்துவமான இயக்குனர்களை ஒருவரா உயர்த்துச்சு. அவருடைய கையெழுத்து அமைந்த மெல்லிய நகைச்சுவை, இயற்கையான நடிப்பு, மியூசிக், பின்னணி, கதைக்களம் எல்லாமே ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். சென்னை 28 படத்தின் வெற்றியை தொடர்ந்து கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அதோடைய 2ஆம் பாகத்தையும் எடுத்தாங்க. அந்த படமும் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த நிலையில சென்னை 28 படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க. சோ இந்த படத்துக்கு வெங்கட் பிரபு முதல்ல வச்ச பெயர் சென்னை 28 கிடையாது. அவர் வச்ச பெயர் வாலிதான் மாற்றி சென்னை 28 அப்படின்னு வைக்க சொல்லியிருக்காராம். வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு முதல்ல எங்க ஏரியா உள்ள வராத அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வச்சிருக்காரு. இந்த தலைப்பு வாலி கிட்ட போய் சொன்னப்போ அவர் இப்படி தலைப்பெல்லாம் வச்ச அப்படின்னா ஒருத்தரும் படம் பார்க்க வரமாட்டாங்கயா, சென்னை 28 அப்படின்னு வெய்யி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சோ வாலி அவர்களுடைய பேச்சு கேட்டு வெங்கட் பிரபு மாற்றி அந்த டைட்டில் தான் இன்னைக்கு வெங்கட் பிரபுவுக்கே ஒரு அடையாளமா இருக்குங்க. சோ இதனாலதான் தன்னுடைய எல்லா படங்கள்லையும் வாலிக்கு நன்றி சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாரு வெங்கட் பிரபு. சோ இத கவிஞர் வாலியே ஒரு மேடையில ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு சிரிப்போட ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம Flix9 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின அனுபவங்களை கலை யானை ஏன் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.